நம்ம கதாநாயகனோட பேர் துரை. பார்த்தா பய அப்படியே வெள்ளைக்கார மாதிரியே இருப்பான். வெள்ளைக்கார துரை அப்படின்னு அந்த காலத்தில் சொல்கிற மாதிரி இவனுக்கு துரைங்கிற பேர் ரொம்ப பொருத்தம். அமக்களம் அட்டகாசம். எல்லாரும் பய சும்மா வெள்ளைக்கார துரை மாதிரி இருக்கானே, சூப்பராக இருக்கான், அடேங்க அப்பா இவ்வளோ ஹேண்ட்ஸமாக பிறந்துட்டானே, நம்ம வசந்தாவோட பிள்ளை அப்படின்னு வசந்தா அம்மாவை அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுத்துவாங்க. ஐயோ உன் பையன் அப்படியே வெள்ளைக்கார பையன் மாதிரியே இருக்கான், வெள்ளைக்கார பையன் மாதிரியே இருக்கான் அப்படின்னு எல்லாரும் சொல்ல, அந்த கணவன் இல்லாத மனைவிக்கு சங்கடமாக இருக்கும். சரி விடுங்க போங்க, அதையே பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வசந்தாவுடைய கணவன் 2000 டயத்தில் அமெரிக்காவுக்கு வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் எல்லாம் பண்ணி அப்போ எக்கச்சக்க டிமாண்ட் இருந்தது. மில்லியனம் டயத்தில் அவனும் வர, கூடவே வசந்தாவையும் கூட்டிக்கிட்டு வந்து அமெரிக்காவின் வசந்தத்தை அனுபவிக்க ஆரம்பித்தான். அண்டு ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்தாங்க. சேட்டனுகாங்கிற ஊர் நல்ல அருமையான ஊர். பெரிய சிட்டியும் இல்லை, சின்ன கிராமமும் இல்லை, ஓரளவுக்கு மீடியம் சைஸ் சிட்டி. எல்லா சௌகரியங்களும் உண்டு, எல்லாம் உண்டு. காஸ்ட் ஆஃப் லிவிங்லாம் ரொம்ப கம்மி 2000லாம். ஸோ இவனுக்கு கிடைச்ச சம்பளம் அமக்கலமான சம்பளம். ஏன்னா திடீர்னு ஒரு ரேஸ் எல்லாருக்கும் வந்தது. இவன் அங்கேருந்து வரும்போதே அவனுக்கு ஒரு ஹவருக்கு $50 ஒரு ஹவர்னு போட்டால் வாரத்துக்கு கிட்டத்தட்ட 45 to 50 hours உழைப்பான். அண்ட் அப்போவே வந்து ஒரு 95,000-96,000 சம்பளம்னாக்க பெரிய பணம். ஏன்னா எல்லாரும் 40, 45, 50 சம்பாதிச்ச நேரத்தில் இந்த கம்ப்யூட்டர் வந்த உடனே டிமாண்ட் பயங்கரமாகி டபுள் தி அமௌண்ட்டு எல்லாருக்கும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. புதுசாக வரவெல்லாம் சும்மா BMW என்ன பென்ஸ் என்னன்னு வாங்கி சும்மா சுத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. அட்லாண்டாவில், கலிஃபோர்னியாவில், ஃப்ளோரிடாவில், நியூஜெர்சி, நியூயார்க்கு, சிகாகோ எல்லா ஏரியாவிலும் பணம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த கம்ப்யூட்டர் ஆளுங்களுக்கு. அதில் டாமினேட் பண்ணவங்க நம்ம இந்தியன்ஸ் தான். ஸோ வசந்தாவோட ஹஸ்பண்ட் ரவிக்குமார் சந்தோஷமாக வசந்தாவையும் கூட்டிக்கிட்டு இங்கே வந்து சேட்டனுகாங்கிற ஊரில் ஒரு பெரிய கம்பெனியில், அவன் இந்தியன் கம்பெனிக்கு தான் வேலை செஞ்சான். ஆனால் அந்த பெரிய கம்பெனி சேட்டனுகாவில் வெள்ளைக்காரங்க கம்பெனி. அதில் இவனுக்கு ப்ரோக்ராமிங் வேலை கிட்டத்தட்ட $150 இவனுடைய 1 hour உழைப்புக்கு கொடுக்க, கம்பெனி ஓனர் மனமும் வந்து இவனுக்கு ஒரு $50-55 கொடுக்க, அவ்வளவுதான். அந்த காலத்தில் செலவே கிடையாது, பணம் கையில் பொழுது, எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஹாப்பியாக அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு. அதுவும் ஃப்ரைடே அன்றைக்கி கிளம்பினான்னா ஜம்முன்னு போய் பக்கத்தில் ஒரு 3.5 hours கெசினோ ஒன்று உண்டு, அங்கே போய் விளையாட ஆரம்பிச்சிருவான். அண்டு சிகரெட்டு, ட்ரிங்க்ஸு அது இது எல்லா ஹேபிட்ஸும் வந்துருச்சு. ஒய்ஃபையும் கூட்டிக்கிட்டு தான் போவான் எல்லா இடத்துக்கும். அதாவது எதையும் மறைக்க மாட்டான். அண்டு வசந்தாவுக்கு உயிர் அவன் மேலே. ஏன்னா அவங்க 2 பேரும் காலேஜில் படிக்கிற போதே ஒருத்தர் மேலே ஒருத்தர் லவ். அதனால் அந்த காதலுக்கு உயிர் கொடுத்து, ஜாதி வித்தியாசம் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இவங்க 2 பேரும் வீட்டெல்லாம் எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால வீட்டில் தண்ணி தெளித்து விட்டாங்க. இதுங்க என்னுடைய பிள்ளையே இல்லைன்னு சொல்லியா அவனுடைய ரவிக்குமாரோட அப்பா அம்மா சொல்ல, இந்த கேடுகட்ட பொண்ணு என் பொண்ணே இல்லைன்னு சொல்லி இவங்க சொல்ல, அப்படி இப்படி வீட்டெல்லாம் பகைச்சிக்கிட்டதெல்லாம் பண்ணி அந்த நேரத்தில் என்ன செய்யலாங்கிற போது தான் மில்லியனம் வந்து இவங்க 2 பேரையும் அமெரிக்காவுக்கு கூட்டிக்கிட்டு வந்து விட்டது. அப்போலிருந்து ஃப்ரீடம் ஃப்ரீடம் ஃப்ரீடம், விடுதலை விடுதலை விடுதலைன்னு ஹாப்பியாக பாடிக்கிட்டு சேட்டனுகால ஜோர செட்டில் ஆகிட்டு ஜம்முன்னு வாழ்க்கையை தொடங்கி ஹாப்பியாக போகிறாங்க. நம்ம ரவிக்குமாருக்கு கையில் நிறையா காசு புரண்ட உடனே சில கெட்ட வழக்கங்கள்லாம் வர பெரிய பிரச்சனையாக இப்போ எப்பவும் பண தேவை. அதாவது ஒய்ஃபு கூட இருக்கிறவ அந்த லவ் ஹஸ்பண்ட் மேலே ரொம்ப இருந்ததுனாக்க பல விஷயங்களை தட்டி கேட்க மாட்டா, சொல்ல மாட்டா. எதுக்குங்க எதுன்னு கேட்பாளே தவிர, ஏதோ அவனுக்கு பிடிக்குது, சம்பாதிக்கிறான், அவன் பணம் தானே அப்படின்னு இதாக இருந்துருவாங்க. ஏன்னா பிகாஸ் போகிற இடத்துக்கெல்லாம் நீ வான்னு கூப்பிட்டு போவான். நல்ல காலம், மற்ற பொம்பளைங்க சவகாசம் தான் இல்லை அவனுக்கு. அப்படி இப்படி எல்லாம் செய்ய லைஃப் வேகமாக ஓடுது. கையில் இருக்கிற காசு வேகமாக கரையுது. ஆனால் அவனுக்கு தான் வாரம் டான்னு சம்பளத்தை அக்கௌண்ட்டில் போட்டுடுறாங்களே,
அதனால் மினிமம் இது வீட்டுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் கேம்பிளிங்கில் ஒரு வாரம் திடீர்னு பார்த்தா ஒரு $8,000 அடிக்கும். பல வாரங்கள் கையிலிருந்து இருக்கிற காசெல்லாம் போகும். அந்த மாதிரி லாட்ரி டிக்கெட் வேறு வாங்க ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி எல்லா கெட்ட வழக்கங்களும், அதாவது காசை திடீர்னு பார்த்ததுனால வந்த வினை அதை கையில் சேர்த்து வச்சுக்காம அழின்னு அழிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த நேரத்தில் தான் மனைவி கருவுற்றாள். அதாவது அவங்களுக்கு கல்யாணம் ஆயிரம் 3-4 வருஷத்துக்கு அப்புறமாக ஒரு 2004 2005 ஒரு ஆம்பளை பையன் சும்மா சூப்பராக பிறக்கிறான். பிறந்து அப்படியே பார்த்தா சும்மா ஜம்முன்னு துரைன்னு பேர் வைக்கிறாங்க. துரை மாதிரியே இருப்பான். எல்லாரும் பார்த்தா அடிடே வெள்ளைக்கார பையலாக இருக்கானே, வெள்ளைக்கார பையன் மாதிரி இருக்கானே அப்படின்லாம் சொல்லி சந்தோஷப்படுவாங்க. அண்ட் அந்தளவுக்கு அந்த பையன் மூக்கு மொழியுமா நல்ல கலரில் ஜோராக இருக்கான். வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கு. அப்பாவுக்கு பிள்ளை மேலே உயிர். அம்மாவுக்கு கேட்கணுமா, போத்தி 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 2 பேரும் அந்த தங்களுக்கு வாரிசாக வந்த பிள்ளையை வளர்க்க அப்படியே காலங்கள் உருண்டோட ஒரு 4-5 இயர்ஸில் நம்ம ரவிக்குமார் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில், அதாவது கெசினோவுக்கு போகிற அவசரத்தில் சர்ன்னு அந்த சிங்கிள் லேனில் போகிற போது எதிர்த்த மாதிரி ஒரு டேர்னிங்கில் வர பெரிய ட்ரக்கை கவனிக்காமல் அது மோத நல்ல காலம். அந்த ட்ரிப்பும் தனியாக போனால் அவனுடைய ஒய்ஃபும் குழந்தையும் சேட்டனுகாலியே இருந்ததுனால அவங்க தப்பிச்சிட்டாங்க. அண்ட் ஆன் த ஸ்பாட் காரும் டோட்டலாகி இவனும் சிவலோக பிராப்தி அடைஞ்சான் நம்ம ரவிக்குமார். என்ன பண்ணுவோம் பாவம், வசந்தாவோட பிள்ளையும் அவனுடைய சர்வீஸ் ஒரு 8 வருஷம் இருந்தது. பிள்ளைக்கு ஒரு 4-5 வயசு. ஸோ ஏதோ ஒரு கிடைச்ச பணத்தை வாங்கிக்கிட்டு திருப்பி சொந்த நாட்டுக்கு போக நம்ம இந்தியாவுக்கு சென்னை பக்கத்தில் அவங்க கொரட்டூரில் தான் அவங்களுடைய வீடு வாசல். லவ் பண்ணி போனியே, இந்த பக்கமே நீ வரக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா அம்மா இன்னும் கோபத்திலேயே இருக்க, அந்த பேதை பெண் வசந்தா என்ன செய்யறதுன்னு தெரியாமல் சரி ரைட் கையில் இருக்கிற ஒரு 30-40 லட்சத்தை பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு வட்டியில் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க, அண்டு அந்த பணம் ஓகே ப்ளஸ் இவ்வளோ ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு, ஏன்னா ஓரளவுக்கு படிச்சிருந்தா அந்த படிப்பு ஒரு வேலையை வாங்கி கொடுக்க பிரிட்டானியா பிஸ்கெட்ஸ் கம்பெனியில் வேலையை பார்த்துக்கிட்டு அவள் பாட்டுக்கு இருக்கா. சிங்கிள் மாம் வித் அ ஹேண்ட்ஸம் சன் அப்படின்னு அவளுக்கு ஏக மரியாதை. அதே நேரத்தில் பல கழுகு கண்கள், அடடே பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருக்கா ஒரு பையன் அண்டு புருஷன் இல்லை அப்படிங்கிற போது பல கழுகு கண்கள் வட்டமடிக்க ஆரம்பிச்சுது. அதெல்லாம் சமாளித்து தனக்கு பையன் இருக்காங்கிறதுல வீட்டில் பையனை உயிராக வளர்த்து பையனை நல்ல ஸ்கூலில் போட்டு படிக்க வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அவ. ஆனால் அந்த பையனுக்கு கண்ணாடியை பார்த்தாலே பிடிக்காது. கண்ணாடி பின்னாடியே போக மாட்டான். பையன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கான், எல்லாரும் ஹேண்ட்ஸம் ஃபுல்லுன்னு சொல்கிறாங்க, ஏன் கண்ணாடி பின்னாடி அவன் போக மாட்டேங்கிறான்ட்டு மதருக்கு உள்ளூரை இப்படி யோசிப்பாங்க. பட் இருந்தாலும் சரி ஏதோ வயசு பையன் 18 வயசாகி போச்சு, இப்போ அவனுக்கு இன்னும் கண்ணாடியை பிடிக்கல விட்ருக்கு அப்படின்னு நினைக்க, இல்லை காதல் இந்த மாதிரி தான் மாட்டிக்கிட்டானா அப்படிலாம் யோசிக்கிறா. பட் இப்படி யோசித்து பார்க்குறபோது சின்ன வயசுலேருந்தே அவன் ரொம்ப கண்ணாடி பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை அவளுக்கு. சரி ஏதோ கோபத்தில் இருக்காங்கிற மாதிரி விட்டுட்டா. அவன் அப்படியே இது பண்ணிட்டு பார்த்துட்டு போயிட்டு இது பண்ணுற போது ஒரு நாளைக்கு தெரியாதனமா கண்ணாடி ஒன்று அவன் முகத்தை காட்டிடுச்சு. கோபத்தில் எட்டி ஒரு உதவு விட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளையே உடைச்சிட்டான். மதருக்கு ஒரே இது என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. அம்மா இந்த வீட்டில் கண்ணாடியே இருக்கக்கூடாதும்மா, எல்லா கண்ணாடியும் உடைச்சி அறியுமா, எனக்கு கண்ணாடியில் என் மூஞ்சியே பார்க்கக்கூடாது, அதே நேரத்தில் ஃபோட்டோ கிட்டோ அது இதுன்னு எதுவும் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஃபோட்டோ வீடியோ இதெல்லாம் இந்த வயசில் ஹாப்பியாக சந்தோஷமாக எடுத்துக்கிற விஷயங்கள்லாம் வேண்டாங்கிறானே இந்த பையன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஏதோ மனசில் குறுகுறுக்க அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இது பண்ணுறா வைக்கிறா போகிறான். அவன் வரான் ஒரு நாள் ரொம்ப சீரியஸாக, அம்மா என்னுடைய அப்பா யார்? ஏண்டா இப்படி கேட்ட? உங்கள் அப்பாவை தான் நீ 4 வயசு வரைக்கும் பார்த்துருக்கேடா, ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாரு, உன்னை ஞாபகம் மறந்து போச்சு அவனுக்கு ஒரு 10-15 வருஷத்துக்குள்ளே அப்படின்னு கேட்க, இந்த அப்பாவை ஞாபகம் இருக்குது, ஆனால்
என்னுடைய உண்மையான அப்பா யாரு அப்படின்னு கேட்க பெரிய ஷாக் அவளுக்கு. டேய் என்னடா கேட்குற நீ அப்படின்னு கேட்க, என்னுடைய உண்மையான அப்பா யாரு, இந்த துரையோட அப்பா யாரு? துரையோட அப்பா தான். என்னடா சொல்கிறேன் இப்போ? தெரியாத மாதிரி இந்த மாதிரி ஒரு கேள்வி ஒரு அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாமாடா? வேறு வழி இல்லை, எனக்கு கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். என்னை பார்க்குற எல்லாரும் வெள்ளைக்கார மாதிரி வெள்ளைக்கார மாதிரி இருக்கேன்னு சொல்கிறாங்களே, அதில் ஏதாவது உண்மை இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் எனக்கு அப்படிங்க. அவ்வளவுதான். ஏஆர் ரஹ்மான், இளையராஜா, எம்எஸ்வி அவங்க எல்லாம் வந்து மியூசிக்கு கொடுக்குறாங்க. நம்ம வசந்தா அப்படியே பையனை பார்த்துக்கிட்டு இருக்கா. சொல்லுமா, இல்லைன்னா 48 ஹவர்ஸ்க்குள்ளே நான் சூசைட் கமிட் பண்ணி செத்து போயிடுவேன். எனக்கு உண்மை தெரியணும் யாரை அப்பா அப்படின்னு பையன் கற்றுன்னு கத்துறேன். கண்ணாடி பின்னாடி போகிறதுக்கே எனக்கு பிடிக்கல. என்ன, பிகாஸ் நான் உங்களுக்கு பிள்ளைங்கிறது மாற்ற முடியாது, ஆனால் எங்கள் அப்பா யாருங்கிறது எனக்கு தெரியணும். எங்கள் அப்பா கலர் ரொம்ப கம்மியாக கருப்பாக தானே இருப்பார், நீங்களும் அப்படி ஒன்றும் பெரிய வெள்ளை இல்லை, மாறனம் தான். அப்படி இருக்கிற போது நான் மட்டும் இப்படி வெள்ளை வெள்ளையர்னு வெள்ளைக்கார மாதிரி பிறந்திருக்கேன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு இல்லைன்னா எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. ஐ எம் கோயிங் டு கமிட் சூசைட் அப்படின்னு சொன்னேனே. எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் சேர்ந்து பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்க பெரிய விஷயமா அவளுக்கு. பாவம் யோசிக்கிறா. வசந்தாவுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. முகமெல்லாம் மாறி போச்சு. கண்ணிலேருந்து தரதாரியா கொட்டுது. அப்போ தான் சொல்கிறாடே, ஒருவேளை நான் இறந்து போயிட்டா இந்த ரகசியம் என்னோடையே புதைஞ்சு போட்டுன்னு இருந்தேன். ஆனால் உனக்கு சந்தேகம் ஒன்று வந்துருச்சுன்னா என்ன செய்யறது? நீ அதனால் ஏதாவது விபரீத முடிவு எடுத்துகிட்டு போகிறேங்கிற கவலையில் தான் அந்த டைரியில் கடைசி பேஜில் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன், உனக்குன்னு, அன்புள்ள துரைக்குன்னு அப்படின்னு சொல்லி. துரை இந்த ரகசியத்தை மறைச்சி வச்சதுக்கு என்னை மன்னிச்சிடுறா. ஆனால் நான் தப்பானவ இல்லை, அதை மட்டும் நம்பு நீ. நிச்சயமா உங்கள் அப்பா கெசினோ ஆசை, லாட்ரி ஆசை, இதனாலெல்லாம் அமெரிக்காவில் நாங்கள் இருந்தபோது பயங்கரமாக காசை தொலைச்சிட்டு போய் முழிச்சார். வேறு வழியே இல்லை. ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் பணத்தை கையாடல் பண்ணிட்டார். அப்போது எங்கிட்ட வந்து கையில் காலில் விழுந்து அழுதார், நீ தான் என்னை காப்பாற்றணும்னு. என்ன விஷயம் என்னன்னு கேட்டபோது, இந்த மாதிரி ஆஃபீஸில் கொஞ்சம் ஒரு $20,000-30,000 நான் எடுத்துட்டேன். என்னது, ஆஃபீஸ்லேருந்து $20,000-30,000 எடுத்துட்டிங்களா? ஆமாம். அதனால் என்ன பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க போல இருக்கு 15-20 வருஷம். நீ மனசு வச்சா தான் என்னை காப்பாற்ற முடியும். எங்கள் கம்பெனி சிஇஓ அவர் பெண் பித்தர், அவர்கிட்ட போய் மண்ணாடி கெஞ்சினே கேட்டேன். அப்போ அவர் எப்போ ஒன்று பார்த்த ஞாபகத்தில், ஒரு நாளைக்கு உன் ஒய்ஃபை எனக்கு கம்பெனி கொடுக்க சொல்லு, நான் இதெல்லாம் அப்படியே மறந்துடுறேன்னு சொன்னார். என் கையில் காலில் விழுந்து உங்கள் அப்பா கதறன்னு கதறி அழுதார். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனால் உங்கள் அப்பா மேலே எனக்கு உயிர். அவர் கெட்ட வழக்கெல்லாம் இருந்தாலும் வச்சாலும் தெரிஞ்சிருவார், நல்லா இருப்பார்னு சொல்லி ரொம்ப நம்பினேன். அவரே இந்த மாதிரி துன்பத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கேன், நீ தான் என்னை காப்பாற்றுறன்னு சொல்கிற போது ஒரு வழி இல்லாமல் அந்த ஒரு நாள் தவறு செய்தேன். உங்கள் அப்பாவுக்காக, அவருடைய ஜெயிலுக்கு போகாமல் இருக்கணுங்கிற தடுக்கிறதுக்காக அந்த தப்பில் பிறந்தவன் தான் நீ துரை. உனக்கு துரைன்னு பேர் வச்சோம். ஆனால் உங்கள் அப்பா எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் உன்னை உயிராக வளர்த்தா இருப்பா. நானும் அதெல்லாம் மறந்துட்டு இருக்கிற போது தான் நீ இப்போ அதெல்லாம் ஞாபகப்படுத்தின. இப்போது உண்மையை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு அப்படியே மாற பிடிச்சிக்கிட்டு சாஞ்சிட்டா. கதை முற்றும். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்குயினார் ரசிகர்களே, நேயர்களே, இது கதை. ஆனால் இந்த கதையில் இந்த மாதிரி இந்த ஒரு ஹஸ்பண்டை நமக்கு எப்போ கேள்விப்பட்டிருக்கே, தெரிந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த காரியத்தை செய்ததுனால்தான் இந்த கதை வந்தது. அது சரியா தப்பான்னு
நீங்கள் தான் முடிவு பண்ணி சொல்லணும். இந்த கதைக்கு இன்னொரு முடிவு. அதாவது திடீர்னு துரை அவள் அம்மா கிட்ட வந்து, அம்மா எனக்கு கண்ணாடியை பார்க்கவே பிடிக்கல, என் முகத்தை ஃபோட்டோவோ வீடியோவோ யாரும் எடுக்கக்கூடாது, அதுவும் இந்த ஊரில் எல்லாரும் என்னை பார்த்து வெள்ளைக்கார துரமான இருக்கான், வெள்ளைக்காரி துரமான இருக்கான்னு சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க, உன்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அம்மா, உன்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, எனக்கு அது பிடிக்கவே இல்லை, அமெரிக்காவில் இருந்தபோது நீ ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் வசந்தா விக்கி 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 அழ ஆரம்பிச்சிட்டா. என்னடா டே, நீ என்ன தப்பா நினைக்கிறியாடா அப்படின்னு கேட்க, நான் நினைக்கலம்மா, ஆனா இந்த ஊர்ல எல்லாம் நேரோ மைண்டட் பீப்புள் இந்த மாதிரி பேசுறாங்க, அசிங்கமா இருக்கு, உன்னை பத்தி தப்பா சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்மா, சின்ன வயசுல நீயும் அப்பாவை என்ன எப்படி பொத்தி பொத்தி வளர்த்தீங்கன்னு தெரியும், இன்னி வரைக்கும் என் மேல அன்பை கொட்டுறியம்மா, அப்படி இருக்கிற போது உன்னை பத்தி யாராவது தப்பா பேசினா எனக்கு அவ்வளோ அசிங்கமா இருக்கும். அதே நேரத்துல நான் வந்து திடீர்னு நம்ம ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி இல்லாமல் விளவிளேர்னு இருந்தேன்னா எப்படி, டேய் என்னடா இப்படிலாம் சொல்கிற, உன்னுடைய ஃபீச்சர்ஸ்லாம் உங்கள் அப்பா மாதிரி தானடா இருக்குது, கலர் மட்டும்தான்டா வெள்ளையாக இருக்குது, இதை போய் நீ என்ன தப்பாக நினைக்கிற, சச்ச தயவுசெய்து அதெல்லாம் நினைக்காத, இல்லைம்மா எனக்கு இந்த ஊரில் இருக்க முடியாதும்மா, இவ்வளோ நாள் இருக்கிற போதே எனக்கு பல சமயம் சூசைட் பண்ணிக்கிறாங்களே ஃபீலிங் வருது, அதனால் தயவுசெய்து நம்ம திருப்பி அமெரிக்காவுக்கே போயிடலாம்மா ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்ச, பையனுக்கு ஏதோ விவரம் தெரிஞ்சு போயிருக்கிற வயசுல இந்த மாதிரிலாம் மற்றவங்க பேசுறது மனசை ரொம்ப உறுத்துறதுன்னு சொல்லி அவளுக்கு தான் யார் இருக்காங்க, சொந்த பந்தங்கள்லாம் ஒதுக்கிட்டாங்களே, இந்த பையன் வேற வெள்ளைக்கார பையன் மாதிரி இருக்கிறதுனால இவன் மேல பெரிய சந்தேகம் பல பேருக்கு வருதுங்கிறது அவளுக்கும் தெரியும் ஓரளவுக்கு. அதனால எதுக்குடா இந்த பழியெல்லாம் சுமந்துக்கிட்டு இந்த ஊர்ல இருக்கணும்னு சொல்லிட்டு தான் பெத்த குழந்தைய மற்றவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்க, தன்னை சந்தேகப்படுறாங்க அப்படின்னு மனசு வெடிச்சு, சரி டேய் வாடா நம்ம திருப்பி சாட்டனூகாக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்ச ஒரே ஊர் அவளுக்கு சாட்டனூகா மட்டும்தான், அதனால அங்கிருந்து மூட்டையை கட்டிக்கிட்டு, ஏன்னா பிகாஸ் அங்கே இருந்த போதே அவங்களுக்கு எல்லாரும் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்க, அண்டு இந்த பையனும் அங்கே பிறந்ததுனால சிட்டிசன் தான், அதனால திரும்பி போகிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் சாட்டனூகாவில் போயிட்டு இந்த பையன் ஸ்கூலில் 12th கிரேடில் சேர, அண்ட் வாழ்க்கை மறுபடியும் ஒரு மாதிரி இந்த தொந்தரவெல்லாம் இல்லாமல், அதாவது வெள்ளைக்கார துறைன்னு சொல்லி, இப்படா இவ்வளோ வெள்ளையா இருக்க நீ, அப்படியே வெள்ளைக்கார மாதிரியே இருக்கே, உங்க அம்மாவை கேட்டாதான் விஷயம் தெரியும் அப்படின்லாம் மற்றவங்க சொல்றது அப்படியே பயங்கரமாக மனசை உறுத்தி 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 ஒரு 16-15 வயசு பையனுக்கு எப்படி இருக்கும் பாவம். அதே மாதிரி தான் பெத்த குழந்தைய இந்த மாதிரி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவளுக்கு வசந்தாவுக்கு மனசு உளைச்சல், எப்போ அதை நினைச்சாலே பொங்கி பொங்கி கண்ணீர். கணவன் வேற இதில் ஆக்சிடென்ட்ல போயிட்டான், அவனும் அவளும் அந்த குழந்தைய எவ்வளோ ஆசையாக வளர்த்தாங்கிறது அவளுக்கு தான் தெரியும். இப்போ அந்த பையனுக்கு ஒரு 15-16 வயசு வந்த உடனே கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு மற்றவங்கெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்களேன்னு அவன் ஃபீல் பண்ணுறதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு அவனுடைய குறைய தீக்கத்தான் திருப்பி அமெரிக்காவுக்கு வந்து அவன் பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பித்தான். அப்போது அந்த கிளாஸில் திடீர்னு ஒரு பையன் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருக்கான் நம்ம ஹீரோவுக்கு. துரைக்கு அப்படி பார்க்குற போதெல்லாம் எங்கே பார்த்துருக்கோம் இந்த பையனை, எங்கேயோ நம்ம பார்த்துருக்கோமேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அந்த பையனை இவங்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிறான். அவனுடைய அப்பா அம்மாலாம் மெக்சிகன்ஸு. ஸோ இவங்க ஸ்கூலில் ஒன்றா கிளாஸ்மேட்டாக இருக்கிறதுனால நல்லா பழகிறாங்க, பேசுகிறாங்க, போகிறாங்க. ஆனால் அவனை பார்த்தா எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கேங்கிற போது ஒரு நாள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவனோட சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டு, அம்மா இந்த பையனை நான் பார்க்குற போதெல்லாம் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி காமிக்க, அம்மா கறி அசந்து போய், டேய் என்னடா இது, இந்த பையன் அப்படியே உங்க அப்பாவை உரிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு கேட்க, அப்பத்தான் இவனுக்கு டான் ஆகுது துரைக்கு. ஏன்னா பிகாஸ் அவன் 4-5 வயசு வரைக்கும் தான் அவன் அப்பாவை பார்த்துருக்கான். அதாம்மா கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பார்த்தாதான் சின்ன வயசுல எங்க அம்மா அப்பாவை பார்த்தது ஞாபகத்துல இந்த பையனை பார்க்கற போது எங்கேயோ பார்த்தா மாதிரி அம்மா இவன் அப்படியே நம்ம அப்பா மாதிரியே இருக்கான்ல அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா யாரா இந்த பையன் வீட்டுக்கு கூட்டு வாடா, அம்மா ஒரு மெக்சிகன் ஃபேமிலிம்மா, அவள் அப்பா அம்மாலாம் மெக்சிகோக்காரங்க, ஆனால் ரொம்ப வருஷமாச்சு இங்கே வந்து செட்டில் ஆகி, அந்த பையன் என் கிளாஸில் தான் படிக்கிறான்,
டேய் வீட்டுக்கு கூட்டு வாடா அவனன்னு சொல்ல அந்த பையனை வீட்டுக்கு கூட்டு போகிறான். அவன் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே தன் ஹஸ்பண்ட் மாதிரி ஒரு உருவம் அண்ட் சின்ன பையன், அவனுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க, வைக்கிறாங்க, போகிறாங்க, அடிக்கடி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க, வைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு லைஃப். இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு இது, எப்படி ஒரு மெக்சிகன் ஃபேமிலியில் நம்ம ஹஸ்பண்ட் மாதிரியே ஒரு பையன் பிறந்திருக்காங்கிற போது தான் ஒரு நாள் ஒரு வயசான நர்ஸு இவங்க வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு டு யூ ரிமெம்பர் மீ அப்படின்னு வசந்தாட்ட கேட்க, வசந்தா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, தெரியலையே நீங்கள் யாருன்னு, அதாவது உன்னுடைய குழந்தைய டெலிவரி பார்த்தவன் நான் தான் அப்படின்னு சொல்ல, குழந்தைய டெலிவரி நீங்களா நர்ஸு? ஆமா அம்மா, எனக்கு கடைசி காலம் வந்துருச்சு, சில உண்மைகளை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படிங்கிற போது, உனக்கு பிறந்த குழந்தை ஸ்டில் பார்ன்மா, அந்த குழந்தை உயிரோடு இல்லை, நீ மயக்கத்தில் கிடந்த ஒரு 7-8 மணி நேரம், உன் குழந்தை போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே உன் ஹஸ்பண்டு கதறினாரு, அழுதாரு. இந்த மாதிரி என் ஒய்ஃபுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உயிரை விட்டுருவா, நானும் என் ஒய்ஃப் ஒருத்தர் உயிருக்கு உயிராக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், தயவுசெய்து கெடுத்துடாதீங்க, எப்படியாவது ஏதாவது ஒரு குழந்தைய கொடுத்து இதுதான் உன் குழந்தைன்னு சொல்லுங்க, நானும் அதுக்கு ஒத்து ஊதுறேன், அவ மனசு உடஞ்சிடக்கூடாது, அவள் இறந்துடக்கூடாதுன்னெலாம் சொல்லி நானும் மனசு வந்து இன்னொரு இடத்துல அம்மா இறந்து போய் பிறந்த குழந்தைய, அவள் புருஷன் மனைவி மேலே லவ்வே இல்லாதவன் குழந்தைய வேண்டான்னு சொன்னான், அந்த குழந்தைய எங்கேயாவது அநாத ஆசிரமத்தில் சேர்ன்னு சொன்னவனை அந்த குழந்தைய கொண்டு வந்து உங்கள் ஹஸ்பண்ட்டை கொடுத்து, இந்த குழந்தைய நீங்கள் உங்கள் குழந்தைய வச்சிங்கன்னு சொல்லிட்டேன். நான் செஞ்சது தப்பு தான், இருந்தாலும் வேறு வழி இல்லை, 2 பேருக்கு நல்லது நடக்குதுன்னு சொன்னால் 2 உயிரை காப்பாற்ற முடியும்னா அது நான் இயேசுவுக்கு செய்கிற பெரிய இது தானே அப்படின்னு சொல்லிட்டு, இயேசுநாதர் கட்டளை தான் இதுன்னு நினச்சிக்கிட்டு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆஹா அந்த குழந்தை எப்படி எங்கிட்ட வந்தது உனக்கு புரியுது. இப்பத்தான் வசந்தாவுக்கு எல்லாமே விளங்குது. அடேடே, கடவுளா பார்த்து இந்த நர்சம்மாவை திடீர்னு அனுப்பி நமக்கு உண்மையெல்லாம் சொல்லிட்டாரு. பாவம், அவங்க மனசு அது உறுத்தி இருக்கு போல் இருக்கு. எனிவே என்ன செய்ய முடியும், இனிமே கிட்டத்தட்ட 15-16 வருஷம் ஆகிப்போச்சு எல்லாம் நடந்து. நம்ம ஹஸ்பண்டும் நம்ம நல்லதுக்காக தான், நான் உயிரோடு இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரி அந்த நர்சம்மாட்டை கெஞ்சி கூத்தாடி இன்னொரு குழந்தைய வாங்கியிருக்காரு. இதுதான் கடவுளின் சித்தம்னா நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பையன்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது தான் பெட்டர். இல்லைன்னா திடீர்னு அவன் தன்னுடைய அப்பா அம்மாவெல்லாம் தேட ஆரம்பிச்சிருவான். இப்போ இங்கே வந்தப்புறம் பிரச்சனை எதுவும் இல்லை, ஏன்னா அமெரிக்கா சுற்றி வர வெள்ளைக்காரங்க கருப்பங்க இவங்க தான் இருக்காங்க, ரொம்ப இந்தியன்ஸ்லாம் இல்லை இங்கே, அதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லை, அப்படியே வாழ்க்கை போகிறது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறார். அதே நேரத்தில் இப்போ உங்களுக்கெல்லாம் மனசில் ஒன்று தோணி இருக்கும், என்னடா அது அவங்க அப்பாவே உரிச்சு வச்சு ஒரு பையன் இருந்தாலே அது எப்படி அப்படின்னு. அங்கே தான் நீங்கள் உங்கள் அட்லாண்டா கணேசன் நினச்சி பெருமைப்படணும். கதையை அப்படியே சொல்லிட்டு போனால் உங்களுக்கு போரடிக்கு போன்னுட்டு நடுவில் ஒரு சின்ன குறும்பு. என்ன குறும்பு? அவன் மாதிரியே ஒருத்தன் இருக்கான்னு, உலகத்தில் ஒரே உருவ ஒற்றுமையில் 7 பேர் இருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு திடீர்னு அது எழுதுகிற போது ஞாபகம் வந்த உடனே சரி ரைட் ஓகே, இந்த சஸ்பென்ஸ் மாதிரி ஒன்று போட்டு விடுவோம்னு நினச்சேன். அது அழகாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். எனிவே அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, உருவ ஒற்றுமையை தவிர. புரியுதா? இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது இந்த கதையை எப்படி முடிக்கிறது அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அனாவசியமாக ஒரு பெண்ணுடைய கற்போட விளையாடிட்டோமே. அவன் கெசினோ ஆஃபீஸில் பணத்தை திருடிட்டான், அவனுடைய பாஸுக்கு பொண்டாட்டியை தார வாத்துட்டான்லாம் சொல்லுது. கொஞ்சம் உறுத்தலாக இருந்தது. என்ன இருந்தாலும் இந்திய பண்பாட்டுக்கு கொஞ்சம் அகென்ஸ்ட் இல்லையா? அப்போத்தான் நண்பர் கிருஷ்ணன் அவர்கள்
இந்த குழந்தை ஸ்வாப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். ஆஸ்பத்திரியில் ஸ்வாப் ஆயிடுச்சுன்னா என்னாகும், அப்படி போடலாமே சார் அப்படின்னு சொன்னார். அடடா, நல்ல விஷயமா இருக்கேன்னு அவர் சொன்னதை எடுத்துக்கிட்டு கடகடன்னு கற்பனை குதிரையை தட்டிவிட அது பஞ்சவர்ண குதிரை மாதிரி பறக்க இந்த கதை முழுமையடைந்தது. கிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. கதை முற்றும். அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.